துரசிங்கம் சார், நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன். கொஞ்சம் வர முடியுமா? நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. நோ தப்பாக்குதுண்ணா. ஏய் சொன்னா நான் ஆத்தி தருவேன்ல. கவி இவ்ளோ பாசமா இருக்கியே, ஆஃப்டர் மேரேஜும் இதே மாதிரி கேரிங்கா இருப்பியா? ஏய் என்னடி இப்படி? ஓ மேல சத்தியமா சொல்றேன், நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். நானும் பயந்துட்டேன். சரி என் மேரேஜ்க்கு வந்துரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் கிடையாதா? சரியான ட்விஸ்டடா இது. பாவண்டா அந்த அக்கா சொல்லி தொலைஞ்சிருக்கலாமேடா. படம் பேர் வந்து டியூடுன்றதுக்கு பதிலா பாடுன்னு படத்தை பேர் வச்சிருந்திருக்கு. மாஷா அல்லாஹ். ஊரும் பிளேட் வச்சு படத்தை ஃபுல்லா ஓட்டினான்டா. டேய் என்ன இலவுடாது? நல்ல விஷயம் தான்டா. உண்மையாவே லூசு போல. My friend fighting with his girlfriend. We came to solve their problem. ஹலோ தங்கச்சி. அண்ணா நீங்க சுத்தி முடிக்கிட்டு அவங்க கிட்ட போன கொடுங்க. தேவையா இது? அண்ணா நீங்க சுத்தி முடிக்கிட்டு அவங்க கிட்ட போன கொடுங்க. நம்ம நடுவுல போனா இதாண்டா நடக்கும். வேணாண்டா. சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. அது என்னமோ உண்மைதான்டா. முன்னாடி உட்காந்து அவன் பேசிக்கிட்டே வருவான், பின்னாடி எனக்கு ஒரு இலவும் புரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் உயிரோட இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்காக பாட்டு ஒன்று பாட போறேன். அல்லையே அல்லைய காட்டுல மழையே அல்லல்லே அல்லடூ. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ யாரவ ஊ சொல்லும் காதல் அவதான் என்னவ அண்ணனா தனனா உன்ன பண்ணவா. தேங்க்ஸ். ஏதோ ஒண்ணு பண்ணவா? நோ தப்பாக்குதுண்ணா. நல்ல நண்பன். போயிடலாம்டா மச்சான் போயிடலாம்டா. வேகமா போடா போறண்டா போறண்டா. வேகமா போடா போயிடலாம்டா மச்சான் போயிடலாம்டா. அவன் செத்துட்டான்டா. படுக போட்டு சிகரெட் அடிச்சானுங்க பேரு. அதாங்க பாய்ஸ் ஆர் சிம்பிள். Where's your ID card? Have you bought your lunch? ಊಟ ಎಲ್ಲ ತರಕಾಗತ್ತೆ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ಮರ್ತು ಬರ್ತೀರಾ ನೀವು? ಹಾ? तेरे किस्सों जैसा सलोना सलोना जहाँ है यहाँ सब. கரண்ட் அடுப்பு தூக்கின்னு வந்து வரான்டா லேப்டாப்புக்கு பதில். லெட் ஹிம் குக். ஐடி கார்டை கரெக்டா போட்டு வந்து சிரிச்சான் பாரு. ஜானம் ஐ அம் சாரி. சிரிப்புண்டா வருதா? போடா அங்கடி வந்துருச்சு. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாத பனித்துளி அவளது குரலாகும். ஏன் ஏஞ்சு போயிட்டா? நல்லா தானே பண்ணேன். என்ன ப்ரோ வாழ்த்து பாடல் வாசிச்சுட்டு இருக்கு?
கொஞ்ச நேரத்துல அல்லு இருந்திருக்காது அவருக்கு. ஆனா வேற லெவல் டெஸ்டடா. எனக்கு சாபத்தை காட்டினாங்க பாருமா. ரெண்டும் சேர்த்து 900 ரூபா மேம். 900 ரூபாயா? இது ரெண்டுக்குமா? அவ்வளவு கொடுக்க முடியாது. அது இன்னும் 900 வெளியே கிடைக்காது, வாங்கிக்கடி. எங்க அப்பா பேரு அம்பானி நினைச்சிட்டு இருக்கியா? நான் தானே காசு கொடுக்குறேன், நீ போ. இங்க பாருங்க, 900 ரூபாய் கொடுக்க முடியாது, அது இந்த 2 பொருளுக்காகலாம். மேம் பார்கனிங்லாம் இல்லை மேம், ஃபிக்ஸ்டு ரேட். 1000 ரூபாய் தான் தருவேன். வேணா வாங்கிக்கங்க, இல்லைன்னா போங்க. மேம் 900 ரூபா மேம். 1000 ரூபாய். 1000 ரூபாய் தாங்க தருவேன். வேணுமா? இல்லைன்னா கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு. கஷ்டம் தான், பரவாயில்ல கொடுங்க மேம். 1000 ரூபாய். வாங்கிட்டியா? இல்ல, ஓ. எவ்வளோக்கு வாங்கின? 900 ரூபாய் சொன்னாங்களா, வெறும் 1000 ரூபாய்க்கு பத்தியா? நீயே ஷாக் ஆகுற, அதான் என் சாமர்த்தியம். இந்த மாதிரி வீட்டுக்கு ஒன்று இருந்தா போதும். அப்படியே என்னைய பார்த்த மாதிரியே இருக்குடா. நானும் ஒரு கட்டம் வரைக்கும் 900னா இதான் 900 அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். அப்போ எல்லாம் அப்படிதான் இருந்திருக்குமாடா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. இதுலேருந்து என்ன தெரியுது? நைட்டு மனுஷன் அவ்வளோ பசியில் தூங்கியிருக்கான். ரைட் ரெடி. நெவர் லெட் யுவர் மேன் ஸ்லீப் ஹங்க்ரி. காட்டில் இருக்க அனிமல்ஸ் கூட பயப்படுறா. அப்பனா நம்மளாம் ஏமாத்துறோம். எனக்கு சாபத்தை காட்டினாங்க பாருமா. அவங்க அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளாக மாறுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக மாறுவாங்க. அது அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். என்னோடு வீடு வரைக்கும் வீட்டை பார். இவள் யாரோ யாரோ தெரியாது, இவள் பின்னால் நெஞ்சு. எப்படி பர்ஃபெக்டா எடிட் பண்ணிருக்கான்டா. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை. இவள் யாரோ யாரோ தெரியாது. ஸ்கை ஷாட், சீலிங் ஷாட். நீ தாண்டா கேமராமேன், உன்னைய வச்சு தாண்டா எடுக்கணும். அந்த வெடி வெடிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சடா. அத கிடுக்கு புண்ட போதா அங்குத்து. சூப்பர் ஸ்டார் நதிதா கூலி. ஏங்க வாழை பிடிக்கலையா? பல்லாவரம் சுடுகாடு வாங்க. உள்ள பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு போச்சிருவேன். நிம்மதியான உறக்கம். நீ வேணா வா. வாய கழுவுப்பா, வாய கழுவு. எங்க அண்ணன் ரொம்ப டாக்ஸிக்டா. அவனை நினைச்சாலே இப்பெல்லாம் பயமா இருக்கு. அது வேற அவன் கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டேன். அவன் வேற இங்க வந்துருவானோன்னு வேற பயமா இருக்கு. ஐயோ எங்க அண்ணன் வேற ஃபோன் பண்றான்டா. ஐயோ என்னடா சொல்றது, பயமா இருக்கு. ஹலோ நானா? கோயில் இருக்குன்னு சொல்லு, கோயில் இருக்குன்னு சொல்லு. நான் கோயிலுக்கு வந்திருக்கனே. எந்த கோயிலு? தோதோ நம்ம பெரிய கோயில் தான். நான் உண்மையிலே கோயிலுக்கு தானே வந்திருக்கேன். பொறுமையா ரைட் ரெடி. பிக் பாஸ் வைல்ட் கார்டுல நீங்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயுமே இருக்கு. அப்படி ஏதாவது போறீங்களா?
தலைவன் மட்டும் போயிருந்தான்னு வச்சிங்க, சகல என் அடியை பார்த்தது இல்லையா? கண்டிப்பா இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். திவாகரை போட்டு ஒரு பொழந்திருப்பாரு உள்ள போய். முடியாது சார். ஏன்? அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. ஏற்கனவே எரிஞ்சுதானே புதைச்சிடலாம். अबे इसमें क्या फ्लेक्स कर रहा है? ये देख, ये ओए बॉडी, इससे क्या होता है? हैं? எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இருக்க வேண்டியது இல்லையே. धूप से निकल के छाँव से फिसल के हम मिले जहाँ पर लम्हा थम गया दुनिया भुला के तेरी माँ से मिला हूँ निकली है दिल से ये दुआ रंग दे तुम है गैरुआ. எதுக்குடா வெயிட் ஃபார் த எண்ட்? எதுக்குடா வெயிட் ஃபார் த எண்ட்? நம்மளுக்கு வேற ஹிந்தியும் தெரியாது. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாவே வந்தான்டா. நீங்க தாமா பணம் வாங்கிருக்கீங்க. உங்க பணத்தை நீங்க தாமா. ஆமா சார், நீங்க தாமா கட்டணும் சார். வாங்கினேன் முனேஸ்வரன் யாரு சார்? நீங்க ரெண்டு அப்பா தானே சார்? என் மயன் தானே சார்? நான் பத்த மயன் சார் அப்படின்னு சொன்னீங்கல சாரு. என்னடா அப்படியே இருக்காரு? குல வச்சத கேக்குதோ. சரி, இப்ப பணம் என்னமாச்சு? அண்ணனுக்கு தான் எல்லா கெட்டப்பும் பொருந்தது. மூஞ்சி சார், மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான். நீ ஏதாவது பேசு, நான் பாட்டு சாப்பிடுகிறேன்ற மாதிரி சாப்பிடுகிறாரா? எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? உங்களெல்லாம் தம்பி மாதிரி நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஆனா வெளியில உண்மையாலே என் தம்பியை ஒருத்தர் இருக்கான்டா. அரசா இதான்டா எடிட்டு. இப்படி ஒரு சீன் அதுல வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கேன், தியேட்டரே பிளாஸ்டா இருந்திருக்கும். என்ன காலி கிரவுண்டா இருக்குது. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. நன்றி நன்றி.